இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது ஒரு ஷூ கம்பெனியில் 2 சேல்ஸ் பர்சன் இருந்தாங்க. அந்த ஹெட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த 2 சேல்ஸ் பர்சனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கு அனுப்பிச்சி வச்சு அங்கே இருக்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு டேட்டாவை கொடுக்க சொன்னாங்க. சரிங்களா? இப்போ இந்த 2 சேல்ஸ் பர்சனும் அந்த கண்ட்ரிக்கு போய் விசிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சேல்ஸ் பர்சன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட ஹெட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து அதிகமாக ஷூ போடுறதே கிடையாது, அதனால் நமக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. 2வது சேல்ஸ் பர்சன் ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே இன்னும் மக்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷூ போட ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, இது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு 2வது பர்சன் சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? 2 பேரும் பார்க்குற விஷயம் ஒன்று தான், ஆனால் 2 பேரும் அவங்களோட மென்டல் ஃபேக்கல்ட்டி, அதாவது பர்செப்ஷன் அப்படிங்கிற மென்டல் ஃபேக்கல்ட்டி யூஸ் பண்ணி வேற வேற விதமாக பார்க்குறாங்க. ஒரு ஆள் என்ன சொல்கிறாங்க, இதில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது, இன்னொரு ஆள் வந்து யாருமே என்ன ஷூ போடவே இல்லை, நமக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களோட பர்செப்ஷன் வச்சு உங்களோட லைஃப்பை எப்படி மாற்றலாம், ஒரு க்ரௌத்தான ஸ்டேட்டுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்செப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்கிறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தாங்க பர்செப்ஷன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிளாஸில் ½ கிளாஸ் தண்ணி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ½ கிளாஸ் ஒருத்தவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க அதில் ½ கிளாஸ் நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க பார்த்துட்டு ½ கிளாஸ் எம்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது பார்த்தோன்னே டக்குன்னு ஒருத்தவங்க எம்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க ½ கிளாஸ் ஃபில்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேர் சொல்கிற வார்த்தையிலேயே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அதாவது ஒரே விஷயத்த 2 பேரும் வேற வேற மாதிரி பார்க்குறாங்க. சரிங்களா? இப்போ இது ஒரு இங்கிலீஷில் ஒரு கோட் கூட இருக்குங்க. when you change the way you look at things, the things you look at will change. அதுக்கு என்ன பேசிக்காக அர்த்தம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சரிங்களா? அதுக்கு அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ப்ராப்ளம்னு பார்க்காம உங்களோட பர்செப்ஷனை லைட்டாக ஷிஃப்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை என்னால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும்னு நீங்கள் ஒரு பர்செப்ஷனில் பார்க்கலாம், இல்லை சால்வே பண்ண முடியாதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ க்ரௌத்துக்கும் உங்களோட பர்செப்ஷனை ஷிஃப்ட் பண்ணால் எப்படி க்ரௌத் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், மேபி ஃபினான்ஷியலாக ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஜாப் கிடைக்காம இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேசிக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரை எடுத்து வச்சு, சரிங்களா, அதில் ஒரு டெஸ்கில் வச்சுட்டு பார்ப்பேன். அந்த ப்ராப்ளத்தை மட்டும் எடுத்து வெளியே வச்சுட்டு, இந்த ப்ராப்ளம் என்கிட்ட இருக்கா அந்த ஷீட்டில் இருக்கா, என்கிட்டயே அந்த ப்ராப்ளம் தான் இருக்குன்னு அதிகமாக நினச்சிட்டே இருந்தேன் அப்படின்னா நான் ஏதோ ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன், அந்த ப்ராப்ளம் வந்து அந்த ஷீட்டில் தான் இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு ஆப்போசிட்டாக யோசிச்சு பாருங்க, சொல்யூஷன் தான் கண்டிப்பாக. இல்லை இந்த ப்ராப்ளத்தை உங்களால் சால்வே பண்ண முடியல, உங்களோட ஒரு வைஸ் பர்சன்ட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்க பார்த்தோன்னே இந்த ப்ராப்ளத்தை அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைப்பா, இதெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் தான், ஈஸியாக சால்வ் பண்ண முடிஞ்சணும் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். கரெக்டாக? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து வச்சுட்டு வேற பர்செப்ஷனில் வேற ஆங்கிளில் அந்த ப்ராப்ளத்தை பார்க்க ஆரம்பிங்க. பேப்பரை சென்டரில் எழுதி வச்சுட்டு இந்த சைடில் இருந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ப்ராப்ளமாக என்னென்னு செக் பண்ணி பாருங்கள். உங்களோட வயசாக இருக்க பர்சன்ட்டை கேட்டு பார்த்துட்டு இது இன்னமும் ப்ராப்ளமாக இருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்கள். அது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கு படிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆத்தர், அவங்க எப்படி இந்த ப்ராப்ளத்தை வியூ பண்ணுவாங்க, அதாவது வேற இடத்துல இருந்து இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ப்ராப்ளமே உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட பர்செப்ஷன் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஒரு இந்தியன் எக்கனாமியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, டே டு டே லைஃப்பில் உங்களை சுற்றி நடக்கிற விஷயத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்க, அந்த அப்சர்வேஷன் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தந்துக்கிட்டு இருக்கா, சப்போஸ் தரல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு செர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி ஏர்ன் பண்ணுறீங்க, அது வந்து உங்களுக்கு பத்தலை அப்படின்னா அது எப்படி டபுளாக சம்பாதிக்கிறதுன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் பர்செப்ஷனை லைட்டாக ஷூட் பண்ணி பாருங்க, எப்படி சம்பாதிக்கலாம்னு யோசிச்சு பாருங்க. எப்படி வந்து லெஸ் எஃபோர்ட் போட்டுட்டு அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம்னு உங்கள் பர்செப்ஷனை மாற்றி போடுங்க. நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பர்சனாக இருக்கலாம், ஏன் நான் எப்பயுமே ஹார்ட் ஒர்க்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன், டக்குன்னு உங்கள் பர்செப்ஷனை மாற்றி ஏன் நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி அதிகமாக சம்பாதிக்கக்கூடாது. என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா நான் எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை பியூட்டிஃபுல்லாக கொண்டு போகலாம், ஏன் உங்கள் பர்செப்ஷனை லைட்டாக ஷூட் பண்ணக்கூடாது. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எந்த ஒரு சுச்சுவேஷன், அதாவது நீங்கள் ரொம்ப ராக் பாட்டத்தில் கீழே இருந்தாலுமே சரி, உங்கள் வாழ்க்கையில் உங்களோட பர்செப்ஷனை நீங்கள் பார்க்குற விதத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆகும்.
வேற ஒரு புரிதலுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடச்சிச்சுன்னா அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மணி, ஒரு 2 பேரும் ஒரே ஊரில் வாழ்றவங்களா இருக்கலாம். 2 பேர்த்துலையும் ஒரு செட்டான அமௌண்ட் ஆஃப் மணி கொடுக்குற, ஒரு 10 lakh கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம். இவங்க பார்த்துட்டு இந்த 10 லட்சமா அப்படின்னு சொல்லுவாங்க. சம் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி 2 பேர் வேற ஒரே அமௌண்ட் ஆஃப் மணி தான் ஏன் வேற மாதிரி பர்சீவ் பண்ணி சொல்கிறாங்க? அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு விஷயத்தை டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாங்க. சரிங்களா? உங்களாலேயே அந்த மாதிரி பார்க்க முடியும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா பிரச்சனையாக மட்டும் பார்க்காம அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து அதில் என்ன குட் திங்ஸ் இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிங்கனாவே போதும். நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக ஆக்ட் ஆக ஆரம்பிப்பீங்க. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைமில் அந்த ஆக்ஷனுக்கான ரிசல்ட் தானாக உங்களுக்கு தேடி வரும். சரிங்களா? ஸோ உங்களோட பர்செப்ஷனை மாற்றிக்கிட்டா ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் நீங்கள் அதிகமாக ஒரி பண்ண மாட்டீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுவீங்க. எந்த ஒரு ப்ராப்ளமாக தான் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ அதனால் நீங்கள் வந்து உங்களோட பர்செப்ஷனை அதிகமாக ஷிஃப்ட் பண்ண நீங்கள் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லிவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நமக்கு மட்டும்தான், அதாவது ஹியூமன் பீயிங்ஸான நமக்கு மட்டும்தான் திங்கிங் எபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? வேற யாருக்குமே அந்த எபிலிட்டி கிடையாது. ஆடு, மாடு, கோழி, அதர் கிரியேஷன்லாம் கடவுள் படைச்ச எல்லா கிரியேஷனையும் நீங்களே எடுத்து பாருங்க. அதெல்லாம் வந்து அவங்களோட என்விரான்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் அவங்களால ஹியர், ஸ்மெல் அண்ட் டேஸ்ட், டச் இதை மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் நமக்கு மென்டல் ஃபேக்கல்ட்டிஸ் நிறைய இருக்கு. நம்மளால ஒரு இன்ஃபர்மேஷனையோ, ஒரு சொல்யூஷனையோ, ஒரு ப்ராப்ளத்தையோ நம்ம கையில் கொடுத்தோன்னா நம்மளால திங்க் பண்ணி அதை டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அதர் கிரியேஷனுக்கு அது கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிரியேஷன். இப்போ இந்த பர்செப்ஷன் எத்தனை பேர் உங்களுக்கு இருக்கு? ஹியூமன் பீயிங்ஸ் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் பர்செப்ஷனை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாள் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு யோசிச்சு பாருங்கள். ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை எளியதுக்கு ஆப்போசிட்டாக திங்க் பண்ணி பாருங்கள். உங்களோட திங்கிங் எபிலிட்டியை அதிகப்படுத்துங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு சில ஐடியாஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஐடியாஸை நீங்கள் ஓவர பீரியட் ஆஃப் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சது இதுதான் கைஸ். பர்செப்ஷன் வந்து உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றுமா? ஓவர் அ பீரியட் ஆஃப் டைமில் உங்கள் வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில் நடக்கிற விஷயத்தை நீங்கள் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் guys. Thank you so much for watching my videos. This is Naveen here. Bye.